NCERT 12th Physics Exercise 9.29. A Cassegrain telescope uses two mirrors as shown in the figure 9.26. Such a telescope is built with the two mirrors 20 millimeter apart. If the radius of the curvature of the large mirror is 220 mm and small mirror is 140 mm, where will be the final image of the object at infinity B? Okay, so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. நம்ம ஒரு அதாவது கேசிக்ரெயின் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் சொல்லுவோம். இது அதோடைய டயக்ராம். ஸோ இது எப்படி பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது? ரெண்டு மிரர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஐபீஸ். ஸோ ஐபீஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நம்ம பார்க்குறதுக்காக தான். ஸோ இந்த ரேஸ் வந்து படக்கூடியதை எங்கே படும்? பிக்கர் மிரரில் படும். பிக்கர் மிரரில் பட்டு ஸ்மாலர் மிரர் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷன் மறுபடியும் ஐபீஸில் பட்டு வரக்கூடியதான் இமேஜாக தெரிய போகுது. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஃபஸ்ட் இமேஜ் எங்கே படும்? மிரரில் படும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி செகண்ட் மிரரில் படும். செகண்ட் மிரரில் உள்ளது தான் என்னது, அது வர கிடைக்கக்கூடிய இமேஜ் தான் நமக்கு ஃபைனல் இமேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டயக்ராம். ஸோ நம்ம டயக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு மிரர், ஸ்மால் மிரர், அதுக்கு பிறகு ஒரு பிக் மிரர் இருக்குது. ஓகே, ஒரு பிக் மிரர் இருக்குது. ரெண்டையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க கொஷனுக்கு ஏற்றபடி. இட் இஸ் 20 mm அப்பார்ட். அதுலேயும் பிக்கர் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவா? 220 mm அண்ட் ஸ்மாலர் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவா? இட் இஸ் 140 mm. சரி, இப்போ ஆர் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஸோ இதில் ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? R/2 இருக்கும். ஸோ 110 mm இருக்கும். ஸோ இதனுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? 70 mm இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நமக்கு ரேஸ் எங்கே படுது? இங்கே தானே படுது ஃபர்ஸ்ட்டு. ஓகே, எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டியில் வருது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி டு பிக்கர் மிரர். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ இமேஜ் எங்கே இருக்கும்? ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் பிக்கர் மிரராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் அப்போ V எங்கே இருக்கும்? V எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும்? ஃபோக்கஸ் எவ்வளவு? 110 mm. இதனுடைய ஃபோக்கஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அதனால் -11 mm இருக்கும். அப்போது U வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, V வந்து -110 இருக்குது. இப்போ இந்த -110ங்கிறது ஆக்சுவலி இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே. ஸோ என்னோடய டயக்ராம் இப்படி தானே இருக்குது. ஸோ இது வந்து 220 mm இருந்துச்சுன்னா இங்கேருந்து எவ்வளவோ டிஸ்டன்ஸில், அதாவது 110 mm எனக்கு டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்க போகுது. சரி, அப்போது ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்மாலர் மிரர் என்னவாக இருக்கும்? ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்மாலர் மிரர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? 110 -20 இருக்கும். ஸ்மாலர் மிரர் என்ன இருக்கும்? 110 -20 இருக்கும். அதாவது 90 mm இருக்குது. சரி, இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. அப்போது ஆப்ஜெக்ட்டும் தெரியும், ஃபோக்கல்லேருந்தும் தெரியும். கரெக்டாக தானே? ஸோ ஃபோக்கல்லேருந்து தெரிஞ்சு. ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் தெரியுது. U வந்து என்ன இருக்குது? -90 mm இருக்குது. ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? ஃபோக்கஸ் வந்து எவ்வளவு? 70 mm இருக்குது. இதுவும் மைனஸ் தான். ஏன் மைனஸ்? இது கான்கேவ் மிரர். இப்போது V தெரிஞ்சுக்கலாமா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? மிரர் ஃபார்முலானா 1/f = 1/v + 1/u இருக்கும். ஸோ 1/-70 which is equal to 1/v. மிரருக்கு என்ன இருக்குது? minus of 90. ஓகே, அப்போ therefore 1/v is equal to 1/90 minus 1/70 which is equal to 70 minus 90/90 into 70. So 70 minus 90 எவ்வளவு? It is -20. So -20/90 into 70. 0 cancel ஆகும். So therefore V is equal to 90 into 7/2 minus. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? இது போட்டால் இது ஒரு 45. ஸோ 45 into 7 35 28 315. ஓகே, ஸோ 315 -315 எல்லாமே mm இருக்கிறதுனால நான் mmல எழுதிக்கிறேன். ஓகே, V is equal to -315 mmல எனக்கு இமேஜ். ஸோ என்ன எழுதிக்கலாம்? Image is formed at 315 mm to the left of small mirror. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ இதான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? V is equal to -315 mm. Okay, that's all.